வெல்கம் டு மது சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பு. போரிங்காக இல்லாமல் நல்லா ஒரு க்ரீமியாக ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாகவே இருக்கும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு டின்னர் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் இந்த சூப்பை குடித்தாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். பூசணிக்காய் வச்சு ஒரு சூப்பு. மஞ்சள் பூசணிக்காவை இந்த மாதிரி விதை எடுத்துகிட்டு தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு நம்ம நறுக்கிக்கலாம். இந்த சூப் நல்லா ஒரு ஹார்ட் சூதனிங் சூப்புன்னு சொல்லலாம். இது அப்படியே நம்ம ஒரு சூடாக நம்ம ஒவ்வொரு ஸ்பூனும் நம்ம சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு சூதனிங்காக இருக்கும், ரிலாக்ஸிங்காக இருக்கும். அந்த தேங்காய் பாலோட அந்த ஃப்ளேவர், அந்த க்ரீமினஸ் எல்லாமே நமக்கு அவ்வளோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கோல்டு இருக்குது, சூடாக சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். சத்தும் நிறைஞ்சுது. இப்போ ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். நீங்கள் இன்னும் ரொம்ப எண்ணெய் கம்மியாக சேர்க்கணுன்னாலும் கம்மியாகவே பண்ணலாம். இப்போது நல்லா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 கப் அளவு பூசணிக்காய் நறுக்கி வச்சதையும் நல்லா போட்டுட்டு வதக்குறோம். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வதக்குறோம் அப்படின்னா ஒரு 3/4 பதம் அளவு நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் அந்த பூசணிக்காயோட ஃப்ளேவர் பச்சை வாசனை போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும். இந்த சூப்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிறேன், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், ஒரு 3/4 பதம் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ அங்கங்கே உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது பர்ஃபெக்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா சாஃப்டாக அந்த பூசணிக்காய் குக் ஆகிறதுக்கு. நம்ம ஏன் இப்போவே தேங்காய் பால் சேர்க்கலாம்னா, தேங்காய் பால் நம்ம எவ்வளோ கம்மியாக குக் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது, கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கும். இப்போ நான் தேங்காய் பால் ஒரு கப் அளவு நான் எடுத்து வச்சுக்கிறேன். 1லேருந்து 1.5 கப் அளவு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா சுண்டி பூசணிக்காவும் நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு. இந்த பூசணிக்காவுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள். இந்த டிஷ்ஷுக்கு மிளகுத்தூள் மட்டும்தான் காரம். ஸோ அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. ஸோ இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கிறோம். இந்த தேங்காய் பாலில் அது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நீங்கள் ஒரு வேலை மிக்சியில் அரைக்கணுன்னா இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு நீங்கள் நல்ல மையாக அரைச்சிக்கலாம். ஒரு வேலை நீங்கள் இந்த மாதிரி பிளெண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா சூடாக இருக்கிறப்பவே நம்ம இந்த மாதிரி நல்லாவே பிளெண்ட் பண்ணிடலாம். எல்லாம் ஸ்மூத்தாக நம்ம அரைச்சிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. தேவைன்னா இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி க்ரீமியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூளில் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு கொதி வந்தாலே போதும், அவ்வளோதான். அந்த சூடாக சாப்பிட்றதுக்காக அந்த கொதி லைட்டாக நம்ம சூட் பண்ணிக்கிறோம். அப்படியே சூடாக சர்வ் பண்ணலாம். ஒரு வேளை உங்களுக்கு திக்காக வேணாம், உங்களுக்கு நல்லா போரிங்காக இதை விட கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்து நீங்கள் அதை கொதிக்க விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. ஸோ இப்போ நம்ம க்ரீமி சூப் மேலே தேங்காய் பால் லைட்டாக அப்படி ஊற்றி கார்னிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் ஆப்ஷனல் தான். மிக்சட் சீட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். ரோஸ்ட் பண்ண விதைகள் சேர்த்துக்கிறேன். பம்ப்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட், சியா சீட், ஃப்ளாக்ஸ் சீட்லாம் கலந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பை.